வணக்கம். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். சாமை புலாவ். இது வந்து ஆக்சுவலாக ஒரு முஸ்லீம் ஸ்டைல் சாமை புலாவ். என்னென்னா பெருசாக எதுவுமே வந்து நம்ம போடாமல் ஒரு ப்ளெயினான ஒரு புலாவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். இந்த சாமை அரிசி ஒரு 1 கப் எடுத்துக்கிறேன். இந்த அரிசியை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கிறோம். அதுவும் நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஏன்னா 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம வெஜிடபிள்ஸ் எதுவும் போட போகிறதில்ல. ஸோ ப்ளெயின் சாமை புலாவுன்னு சொன்னேன். ஸோ அதனால் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு, அதோடு வந்து புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து நான் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன், அதாவது நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இதை இடித்து எடுத்து வச்சுட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடித்து நல்லா எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து போட போகிற வெஜிடபிள்ஸு. இதோடு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 தான் போட போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். ஸோ மண் சட்டியில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் வந்து இந்த பட்டை, ஏலக்காய், அப்புறம் வந்து கிராம்பு இது 3யுமே நல்லா பொரிஞ்சோடனே நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இது 2யுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். ஆக்சுவலாக காரத்துக்கு இதுக்கு பச்சை மிளகா மட்டும்தான் போடுறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 3 பச்சை மிளகா எடுத்துக்கிறேன். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். ஆக்சுவலாக வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டும் நல்லா ஃப்ளேவரும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும் இதில். ஸோ அதுவும் நல்லா நமக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோடு நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறோம். நம்ம தக்காளி அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு தக்காளியே போதும். புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி இருந்தால் போதும் ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே இப்போ நல்லா வதங்குது. ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சாமை அரிசியும் எடுத்துக்கிறோம். ஸோ சிறுதானியங்களில் சின்ன அரிசி தான் இந்த சாமை அரிசி. 20 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுருக்குறோம். ஸோ ஊற வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துக்கிறனால அரிசியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெந்துடும், நமக்கு நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ சாமை அரிசியும் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி அப்படின்னு பார்த்தோன்னா நான் 1 கப் அரிசி எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். நம்ம வந்து மண் சட்டியில் தான் வேக வைக்கிறோம். ஸோ அதனால் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா மண் சட்டியில் ஈவனாக வேகும், அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து 1க்கு 1.25 தண்ணி வச்சாலே போதும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து திருப்பி வேக வச்சோன்னாலே போதும். டோட்டலாக நம்ம பார்த்தோன்னா ஒரு 7 மினிட்ஸ் to 10 மினிட்ஸில் நமக்கு இந்த எல்லாமே வந்து குக் ஆகி ரெடி ஆகிடும். அதனால தான் இது ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ரெசிபி, அதே மாதிரி ஹெல்த்தியானது,
ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ரெசிபியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த சாமை புலாவ் கொடுத்து அனுப்பி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோன்னே ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஃபுல்லில் வச்சுக்கலாம். டோட்டலாக டைமே பார்த்தோன்னா 7 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். இப்போவே பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லா அரிசி குக்காக ஆரம்பிச்சிடுச்சு. நல்ல ஒரு மணமும் நல்ல ஒரு புலாவுக்கான ஒரு ஸ்மெல் இப்போவே வந்து நல்லா அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வந்து குக் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு தண்ணியெல்லாம் இதுவாகிடுச்சு. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் ஆக்சுவலாக ஆஃப் பண்ணி நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி மூடி வைக்கிறனால என்னென்னா புலாவ் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும், நல்லா குக்கும் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம மண் சட்டியில் தான் வேக வைக்கிறோம். ஸோ அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் குக் ஆகும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ பார்த்தோன்னா நமக்கு புலாவ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு, சாமை புலாவ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.